வணக்கம் தமிழக மக்களே, வணக்கம் நம்ம எதிர்கால சந்ததியை உருவாக்கக்கூடிய ஆசான் பெருமக்களே. கடந்த ஜூலை 4 மற்றும் ஜூலை 5 தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் சத்தமில்லாமல் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை சந்திச்சிருந்தாங்க. அதுதான் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தகுதி தேர்வு. ஆனால் இந்த தேர்வு வெறும் தகுதி தேர்வு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை. பல வருஷமாக தங்களுடைய ரத்தத்தையும் வியர்வையையும் சிந்தி அரசு பள்ளிகளையும் அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற தகுதி வாய்ந்த ஆசிரியர்களினுடைய வாழ்வாதார போராட்டம். இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைஞ்சிருக்கு. மக்களுக்கான ஆட்சி, நீதிக்கான ஆட்சின்னு நம்பி தமிழக ஆசிரியர் சமுதாயம் இன்றைக்கி இந்த தாவேக ஆட்சியை நோக்கி நம்பிக்கையோடு காத்துட்ருக்காங்க. பல ஆண்டு கால அனுபவம் கொண்ட டிஆர்பி வழியாக போட்டித் தேர்வு எழுதி முறைப்படி பணி நியமனம் பெற்ற ஆசிரியர்களை கூட இன்றைக்கி நீ டெட்டு பாஸ் பண்ணாதான் பணியில் தொடர முடியும், பதவி உயர்வு பெற முடியும்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளியிருக்காங்க. இன்றைக்கி நாம் பேச போகிறது அரசியல் இல்லை, லட்சக்கணக்கான ஆசிரியர்களின் கண்ணீர், அவர்களுடைய உழைப்பு மற்றும் தாவேக அரசிடம் அவர்கள் வைக்கிற மிக நியாயமான 2 கோரிக்கைகள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் தமிழ்நாட்டு ஆசிரியர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய அநீதியும் அதற்கான தீர்வும் உங்களுக்கு புரியும். ஆசிரியர்கள்னால் யார்? சும்மா ஏனோ தானோன்னு வந்தவங்களோ இல்லை வேலை செய்கிறவங்களோ இல்லை. இன்றைக்கி டெட்டு தேர்வு எழுதியிருக்கிற பெரும்பாலான ஆசிரியர்கள் பல ஆண்டு கால கற்பித்தல் அனுபவம் கொண்டவர்கள். முதுகலை, முனைவர் பட்டம் வரைக்கும் உயர்கல்வி தகுதிகளை கொண்டவங்க. இதில் கொடுமை என்னென்னா, இவங்களில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் ஏற்கனவே டிஆர்பி மூலமாக மிக கடுமையான போட்டித் தேர்வுகளை எழுதி தங்களுடைய தகுதியை நிரூபித்து அரசாங்கத்தில் முறைப்படி பணி நியமனம் செய்யப்பட்டவர்கள். இப்படி இருக்க நீங்கள் தகுதி தேர்வு எழுதணும்னு சொல்கிறதே இந்த விஷயத்தில் நியாயமாக படலை. சரி, சட்டப்படி எழுதணும்னு சொல்கிறீங்கன்னா எழுத தயார். எங்கள் ஆசிரியர்கள் தேர்வு எழுத பயந்தவர்கள்லாம் கிடையாது. ஆனால் தேர்வு எழுத அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சூழல் என்ன, அதை இந்த அரசு சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? தேர்வுக்கு முன்னாடி ஆசிரியர்களுக்கு என்னென்ன வேலைகள் இருந்தது தெரியுமா? நாட்டின் ஜனநாயக கடமையான நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் பணிகள், அதாவது எலெக்ஷன் டியூட்டிஸ் இருந்துச்சு. சட்டமன்ற தேர்தல் பணிகள், அதுக்கு முன்னாடி நடந்த எஸ்ஐஆர் பணிகள், 10th 12th பொது தேர்வு பணிகள், லட்சக்கணக்கான விடைத்தாள்களை திருத்துகிற பேப்பர் வேல்யூவேஷன், கடுமையான பணிகள். இதற்கு இடையில் தினமும் பள்ளிக்கு சென்று மாணவர்களுக்கு பாடம் நடத்த வேண்டிய அன்றாட பணிகள். யோசிச்சு பாருங்கள், காலையில் முதல்ல மாலை வரைக்கும் பள்ளியில் அரசாங்க பணிகளையும் தங்களை அர்ப்பணித்து விட்டு நள்ளிரவில் தூக்கத்தை கெடுத்து கண்ணில் விளக்கெண்ணெயை ஊற்றி படித்து விட்டு தான் இந்த ஆசிரியர்கள் ஜூலை 4 மற்றும் 5 தேதிகளில் தேர்வே எழுத போயிருக்காங்க. சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போனால் அங்கே வினாத்தாள் எப்படி இருந்துச்சுன்னா, டெட்டு பேப்பர் 2 தேர்வு எழுதின ஆசிரியர்களுடைய குமுறல் உங்களுக்கே தெரியும். டெட்டு பேப்பர் 2ல் மொத்தம் 150 கேள்விகள். ஆனால் ஒரு ஆசிரியர் எந்த பாடத்தில் நிபுணத்துவம் பெற்றவரோ அவருடைய முக்கிய பாடம் மெயின் சப்ஜெக்ட்லேருந்து கேட்கப்பட்டது வெறும் 30 கேள்விகள் மட்டும்தான். மீதி இருக்கிற 120 மதிப்பெண்கள் உளவியல் மற்றும் பிற பாடங்கள்லேருந்து கேட்கப்பட்டிருக்கு. ஒரு தமிழ் ஆசிரியரோ ஆங்கில ஆசிரியரோ கணித ஆசிரியரோ தங்களுடைய சொந்த பாடத்தில் 150க்கு 150 எடுக்க தயாராக இருக்காங்க. ஆனால் சம்மந்தமில்லாத பிற பாடங்களை கொண்டு வந்து திணித்து கேள்விகளையும் மிக மிக கடினமாக கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஜூலை 4, 5ஆம் தேதியில் தேர்வு முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டினுடைய அத்தனை ஆசிரியர் சங்கங்களும் ஒருமித்த குரலில் என்ன சொன்னாங்கன்னா, வினாத்தாள் மிக மிக கடினம், அவுட் ஆஃப் சிலபஸ் கேள்விகள் அப்படின்னு கதறினாங்க. இது ஆசிரியர்களை தகுதிப்படுத்துவதற்கான தேர்வா இல்லை அவங்களுடைய பணியை விட்டு நீக்கிறதுக்கான சதியா அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கி எல்லாரோடைய மனசுலையும் இருக்குது. இந்த தேர்வு எழுதினவங்களில் பெரும்பான்மையானவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா பெண் ஆசிரியர்கள், நமது சகோதரிகள், நமது தாய்மார்கள். ஒரு பெண் ஆசிரியருடைய வாழ்க்கையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அவங்க வெறும் ஆசிரியை மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தின் தலைவி, ஒரு குழந்தைக்கு தாய், வயதான பெற்றோரையும் மாமனார் மாமியாரையும் பராமரிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவங்க. அதிகாலையில் எழுந்து சமையல் செஞ்சு குடும்பத்தை கவனித்து குழந்தைங்களை பள்ளிக்கு அனுப்பிட்டு அவங்களும் பள்ளிக்கு ஓடி வந்து அங்கே இருக்கிற நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு தாயாக மாறி ஆசிரியையாக பாடம் சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி போய் வீட்டு வேலைகளையும் கவனிச்சுட்டு இதையெல்லாம் தாண்டி நடுநிசியில் குடும்பமே தூங்கினதுக்கப்புறம் மெழுகுவத்தி வெளிச்சத்தில் உட்காந்து இந்த டெட்டு தேர்வுக்கு படிச்சிருக்காங்க. சரி, லைட்டு போட்டு தான் படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோ. பெண் ஆசிரியர்கள் தங்களுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு தங்களுடைய கடமைகளையும் அர்ப்பணிப்போடு செஞ்சுட்டு இவ்வளவு கடினமான சூழலில் தேர்வு எழுதியிருக்காங்கன்னா அவங்களுடைய தியாகத்துக்கு இந்த அரசு கொடுக்க போகிற பரிசு என்ன?
அவங்களுடைய உழைப்பை அசிங்கப்படுத்துறது போலவா வினாத்தாள் அமைய வேண்டும்? ஆண் ஆசிரியர்களாக இருக்கட்டும், பெண் ஆசிரியர்களாக இருக்கட்டும், குடும்ப பொறுப்புகளுக்கு நடுவே அவர்கள் சிந்திய வியர்வைக்கு நியாயம் கிடைக்க வேண்டாமா? இப்போதைய அரசியல் சூழலில் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை அரியணையில் ஏற்றியிருக்காங்க. தளபதியுடைய தலைமையில் அமைந்திருக்கிற இந்த ஆட்சி நிச்சயம் ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சியாகவும் உழைப்பவர்களுடைய கோரிக்கையை ஏற்கும் ஆட்சியாகவும் இருக்கும்னு ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயமும் மலை போல நம்பி காத்துட்ருக்காங்க. ஆசிரியர் சமுதாயத்தினோட சார்பில் தமிழக வெற்றி கழக அரசுக்கு மிக வினயமாகவும் அதே நேரத்தில் உரிமையோடும் 2 மிக முக்கியமான கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். முதல் கோரிக்கை என்னென்னா, பணி அனுபவத்திற்கான வெயிட்டேஜ் சிஸ்டம். இப்போ தேர்வு எழுதி முடிச்சாச்சு. அடுத்து ஜூலை 2026 டெட் தேர்வு முடிவுகள் வரப்போகுது. அதாவது இந்த ஜூலையிலே வரும்னு சொன்னாங்க. 24 வரைக்கும் கிடையாது. இந்த முடிவுகளை வெளியிடும்போது வெறும் தேர்வு மதிப்பெண்களை மட்டும் கணக்கில் கொள்ளக்கூடாது. பல ஆசிரியர்களுக்கும் அவங்களுடைய பல ஆண்டு கால பணிக்காலம், இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்குது. மற்றும் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய உயர்கல்வி தகுதிகள், ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை கருத்தில் கொண்டு ஒரு நியாயமான மதிப்பெண்ணை வெயிட்டேஜ் வழங்கி அதை தேர்வு மதிப்பெண்களோடு இணைத்து தான் தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும். அப்போ தான் 10-15 வருஷமாக ரத்தமும் சதையுமாக உழைச்ச ஆசிரியர்களுடைய அனுபவத்துக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். 2வது கோரிக்கை, சமமான குறைஞ்சபட்ச தேர்ச்சி மதிப்பெண், ஈக்குவல் மினிமம் பாசிங் மார்க். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இந்த டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், டெட் என்பது பணி நியமனத்துக்கான தேர்வு கிடையாது. இது வெறும் தகுதி தேர்வு மட்டும்தான், எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான் அப்படின்னு அரசாங்கமே பலமுறை அறிவிச்சிருக்காங்க. நீதிமன்றங்களும் இதையே தான் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இதில் எவ்வளவு கடுமையான நிபந்தனைகள் தேவையா? எனவே தமிழக வெற்றி கழக அரசு உடனடியாக தலையிட்டு அனைத்து ஆசிரியர்களுக்கும் சமமான ஒரு நியாயமான குறைஞ்சபட்ச தேர்ச்சி மதிப்பெண்களை, ஈக்குவல் மினிமம் பாசிங் மார்க்கை நிர்ணயம் செஞ்சு புதிய அரசாணையை வெளியிட வேண்டும். ஆசிரியர்கள் என்பவர்கள் வெறும் அரசு ஊழியர்கள் மட்டும் இல்லை, இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு. ஒரு நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுது. அந்த வகுப்பறையை உருவாக்குற ஆசிரியர்களை நிம்மதியற்ற சூழலில் வச்சுருந்தா கல்வி எப்படி தழைக்கும்? மாணவர்களுடைய எதிர்காலம் எப்படி வளரும்? ஆசிரியர் சமுதாயம் கண்ணீர் வடித்தால் அந்த நாடு உருப்படாது அப்படிங்கிறது வரலாறு காட்டுற உண்மை. கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த தவறுகளையும் அவர்கள் கொடுத்த அழுத்தங்களையும் மாற்றி ஆசிரியர்களுடைய வாழ்வில் ஒளியேற்ற வேண்டிய கடமை இப்போது தமிழக வெற்றி கழக அரசுக்கு இருக்கிறது. ஆசிரியர் சமுதாயம் மிகுந்த எதிர்பார்ப்போடும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் காத்து கொண்டிருக்குது. நிச்சயம் மக்களினுடைய துயர் துடைக்க வந்த இந்த அரசு ஆசிரியர்கள் பக்கம் துணை நிற்கும், ஆசிரியர்களுடைய கோரிக்கையை ஏற்று அரசாணை பிறப்பிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க ஆசிரியர் பெருமக்களே, உங்களுடைய கோரிக்கை நியாயமானது, உங்களுடைய உழைப்பு வீண் போகாது. தாவேக அரசு நிச்சயம் நல்ல முடிவை எடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருப்போம். இந்த குரல் தமிழக அரசின் காதுகளுக்கு எட்டும் வரை இந்த வீடியோவை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆசிரியர்களுடைய உழைப்பு வெல்லட்டும், நீதி நிலைக்கட்டும். நன்றி.